guys, welcome back to another Minecraft video. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். என்னடா இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பையா மட்டும் நாங்கள் அங்கேருந்து செத்தோம். அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டோம். என் கையில் திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டோம் ஆஃப்லைன்லேயே. அது வீடியோ எடுக்க மறந்துட்டோம் காய்ஸ். சரி, இப்போ இந்த ஆட்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம உட் பிளாங்க்ஸ் செஞ்சு அதில் கிராஃப்டிங் டேபிள் பஸ் செஞ்சுக்கலாம். சரி பண்ணியாச்சு காய்ஸ். ஸ்டிக்கும் செஞ்சுக்கலாம். கீழே கிராஃப்டிங் டேபிளை போட்டு ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம் காய்ஸ். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்ஸை பண்ணிடா. பண்ணியாச்சு. இப்போ ஆக்ஸை வச்சு நம்ம இந்த மரத்தை உடைக்க ஆரம்பிக்கலாம். உடடா இந்த மரத்தை உடைச்சிட்டு நம்ம ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. உடைச்சாச்சு. என்னடா லேக் ஆகுது இல்லை? சரியாயிட்டு. இன்றைக்கும் அதேமாதிரி மல்டிப்ளேயர் தான் விளையாட போகிறோம். உடைச்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிளை உடைச்சாச்சு. இப்போ எங்கே போகலாம்? இப்போது நம்ம ஸ்டோன் உடைக்க போகலாம். வாங்க ஸ்டோனை உடைக்கலாம். அதுக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி மாட்டிடியேடா, நீ செத்தடா. அவ்வளோதான், கோழி அடித்து முடிச்சாச்சு. என்ன இன்றைக்கி ரொம்ப லேகாத்து சொல்லியா? ரொம்ப வயிறு பசிக்கு. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் இருக்குது, நம்ம அடுத்த ஸ்டோனை தான் அடிக்க போகிறோம். பிக்காக்ஸ் உள்ளேருந்து இன்வென்ட்ரிலேருந்து எடுறா. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது காய்ஸ். ஸ்டோனை உடைச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் ஸ்டோன் எடுக்க தேவைப்படுது அடுத்த ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணுறதுக்கு. போனோடியிலே நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோக்கு நான் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுக்க போகிறேன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம இந்த ஸ்டோன் உடைச்சிட்டு இருக்கிற கிராப்பில் நீங்கள் டக்குன்னு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நம்ம இப்போ ஸ்டோனை உடைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனை கொஞ்சம் உடச்சி அதுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டோனை உடைக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ போய் நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓடி போய் அங்கே வச்சு கிராஃப்டிங் டேபிளில் போட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ண மாட்டியான்னு கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் இங்கே வச்சு தான் போடுவேன். அது சும்மா தான். சரி, இப்போ நம்ம ஸ்டிக்கை பண்ணி அடுத்து ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணலாம். அடுத்து அப்படியே ஆக்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் பண்ண முடியுதுடா, பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் ஸ்டோன் உடைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்டிங் டேபிள் உடைச்சாச்சு. இப்போ போய் ஸ்டோன் உடைக்க ஆரம்பிக்கலாம். என்னடா அங்கே விட்டுட்டு இங்கிட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாட்டிக்கிட்டு கண்ணில் அதான் அடிக்க போனேன். அடிடா, 2 அடி தான் ஆடுக்கலாம். போய் முடிச்சாச்சு. சரி, ஏன்டா ஜம்ப் பண்ணி அடிக்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி அடித்தா தான் வேகமாக குறையுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க. அதனால தான் நம்ம போய் இப்போ நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது இருட்டாக போகுது. நம்மளுக்கு பெட்டு தான் தேவைப்படுது. போய் பெட்டை உடைக்கலாம். வாங்க. ஆடு கடிச்சான், அவ்வளோதான். தெரியாமல் பெட்டை உடைக்கலான்ட்டேன். ஆடு வெட்டி உள்ளே பண்ணி அது ஏதோ பண்ணுவாங்க, நம்ம பண்ணலாம். கிராஃப்டிங் டேபிள்லேயும் இருக்கும். வாங்க இப்போ கிராஃப்டிங் டேபிளை கீழே போட்டு பெட்டு செய்யலாம். போட்டாச்சு பெட்டு. நம்மள்ட்ட இருக்கா பிளாங்க்ஸு. பெட்டை பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியாச்சு. கிராஃப்டிங் டேபிளை உடச்சி பெட்டை போட்டு படுத்துங்கிறது நம்மளோட முதல் வேலை. அங்கே சூரியன் நஷ்டமாகி நிலா வெளியே வருகிறது. அதுக்குள்ளே நம்ம அங்கே போட்டு பெட்டை போட்டு தூங்க வேண்டியதான். பெட்டை ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கு. சாப்பிட்டாச்சு. பெட்டு அதுக்கு முன்னாடி ரொம்ப வயிறு பசிக்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ பெட்டை கீழே போட வேண்டிய நேரம். பெட்டை கீழே போட்டுக்கலாம். படுத்துங்க வேண்டியதான். என்னடா படுத்தாச்சு, தூங்கியாச்சு. இப்போ எந்திரிக்க போகிறோம். எந்திரிச்சாச்சு. இப்போ பெட்டை உடைக்கணும். அடுத்து இங்கேயே போட்டு போயிட்டோன்னா பெட்டு வீணாக போயிடும். உடைச்சாச்சு காய்ஸ். இது என்னது கேமா இருக்குது? அப்புறமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் காய்ஸ். க்ரீப்பர்டா ஓடுறா. என்னடா லேக் இப்போ இருந்தாலுமா? ஓடுறா. இப்போ ஓட்டுட்ட பாருங்க. ஓடுறா. ஓடிடுடா. வெடிச்சிட்டு காய்ஸ். நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இந்த டர்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம், தேவைப்படும் அப்போ மாட்டு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயிறு பசிக்கு. நம்ம ஃபுட்டு தான் தேட போகிறோம். அதுக்கு முன்னாடி கையில் 3 மட்டன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படுது. நம்ம ஃபர்னேஸில் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா தேவைப்படும். பண்ணி கிடச்சிட்டான். பண்ணியை போய் இப்போ முடிச்சு விட்டலாம். அட்ரா 2 அடி தான். என்னடா ஓடுற நம்மகிட்டே? அவ்வளோதான், முடிச்சாச்சு. அடுத்து மாடு. சொன்ன மாதிரி நான் ஜம்ப் பண்ணி தான் காய்ஸ் அடிக்கேன். அடுத்து கமெண்ட்லேருந்து ஏசாதீங்க. அடுத்து அங்கே ஒரு மாடு இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு ஒரே வேட்டை தான்டா. அடுத்து கீழே கோழி சிக்கிட்டியேடா.
அவ்வளோதான், ஒரே அடி தான் முடிச்சாச்சு. சரி வாங்க காய்ஸ், நம்ம இப்போ ஸ்டோன் உடைக்க போகலாம். உடைக்கலாம். ஏன்டா அந்த இடத்துல தான் நீ பாதி உடச்சி வச்சிருக்கிய, அப்போதைக்கு இங்கே வரேன்னு கேட்டிங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான் காய்ஸ். இப்போ நம்ம உடைக்க வேண்டியதான். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இது ஸ்டோன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம அயன்லாம் பண்ணி அடுத்த இதில் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் காய்ஸ். நீங்கள் அதை வெயிட் அண்ட் சி. இப்போ நம்ம இந்த ஸ்டோனை உடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ உடைக்க ஆரம்பிக்கலாம். உட 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 உட. இது என்னதான் கீழே ஏதோ கேவ் மாதிரி இருக்குது. கேவ் தான் போலையா, கீழே போ. கேவ் மாதிரி தான் இருக்குது. டேய் நின்று, டேய் உடைக்காதா, கீழே போ. கேவ் இல்லை காய்ஸ், இது ஏதோ குட்டி வழி போல இருக்குது. சரி கொஞ்சம் ஸ்டோன் இங்கேயும் உடச்சிக்கலாம். சரி ஓடடா, ஓட 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 ஓட, சீக்கிரமா. அயன் பிக்காக்ஸ் வச்சு உடைச்சோன்னா இதோட வேகம் அடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம அயன்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோவில் செட் பண்ணியிருக்கேன் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எந்த வீடியோ போடலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு நீங்கள் அமாங்கஸ் போடலாமா, நீங்கள் ராப்ளாக்ஸ் அமாங்கஸ் போடலாமா, நீங்கள் கமெண்டில் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஹார்ட் போடலைங்க, பிடிக்கலன்னா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. இந்த இடத்துல நம்ம இப்படி உடச்சி பண்ணலாமா? பண்ணலாம். நம்ம எப்படி அந்த ஐஸ் பயாம்லேருந்து தப்பிச்சு வந்துருக்கு, ஐஸ் பயாமில் மாட்டி சாகிறதுக்கு இங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகலாம். இந்த ஸ்டோனை பயாம்லேருந்து தப்பிச்சு வந்துருக்கு, ஐஸ் பயாமில் மாட்டி சாகிறதுக்கு இங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகலாம். இந்த ஸ்டோனை உடச்சி இதுலேயே ஒரு குட்டி டென்ட்டு மாதிரி போட்டு வாழலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அது கரெக்டாக தப்பான்னு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். இதுக்குள்ளே நல்லா பெருசாக ஒரு ஓட்டையை போட்டுட்டு இங்கே பெட்டு அதெல்லாம் போட்டு உடச்சி வச்சுக்கலாம் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்கலாம். உங்கள் பேர் சுபமதி. சுபமதி நம்ம இங்கே கட்டலாமா? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து அங்கே நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அவங்க மரம் உடச்சிட்டு இருக்காங்க. வாங்க அங்கே போய் நம்ம ஸ்டோனை உடச்சி அந்த நம்ம வீடு மாதிரி டென்ட்டு மாதிரி போடலாம். ஓடி போய் இந்த சைடு ஸ்டோனை உடைக்கலாம். உடச்சி இந்த இடத்துலையும் நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் போட்டு குட்டியாக கட்டுக்கலாம். உடச்சி நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இதை கொஞ்சம் உடைக்கிறதுக்கு ஹெல்ப்பு கூட்ட அவங்க அங்கே போய் நின்றுக்கிட்டாங்க, சும்மா வெட்டி பார்க்காங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆடு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை உடச்சிக்கலாம். உடச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். உடைச்சாச்சு. இதை உடைச்சாச்சா? இதுக்கு மேலே நம்ம பேஸ் எப்படி இருக்குது? ஓகே, நம்ம பேஸ் ஓகேவாக இருக்குது. இது இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். டர்ட்டெல்லாம் உடச்சிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்? டர்ட்டையே போட்டு இப்போதைக்கு மூடி வச்சுக்கலாம். போடு ஓட எல்லாத்தையும் உடச்சி இது கொஞ்சம் இந்த டர்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த டர்ட்டை ஓட அந்த டர்ட்டை எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் மண்டை அடிக்கிற மாதிரி இருக்குது. போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மண்டை இடிக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ போய் பார்க்கலாம். மண்டை இடிக்கலாம், நான் கொஞ்சம் ஹைட்டு பத்தாத மாதிரி இருக்குது. ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு உடச்சிக்கலாம். ஓட மேலே மட்டும் கொஞ்சம் உடச்சிக்கலாம். இப்போ உள்ளேயும் நல்லா க்ளீனாக உடச்சிக்கலாம். உடச்சிக்கிட்டு எப்போ வராங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கப்புறம் வராங்க. அப்பறையே கூட்டா நான் இப்போ போல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போவும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, சும்மா வெட்டியை பார்த்துட்ருக்காங்க. யார் சாமி நீங்களா? சரி நம்ம இப்போ உடைக்கலாம். உடச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓட இப்போ கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு எடுத்து பிக்காக்ஸ் உடஞ்சிட்டு நம்ம இப்போ இன்னொரு பிக்காக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட உட்டன் பிக்காக்ஸ் இருக்குது. உட்டன் பிக்காக்ஸ் வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இந்த நாய் வேறு லொல்லுன்னு குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு இங்கே கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட சரியான இது என்ன நாய்க்கெல்லாம் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபர்னேஸ் பண்ணி எல்லா இதையும் குக் பண்ணணும். முக்கியமாக போட்டு குக் பண்ண வேண்டியதுதான். குக் பண்ணு ஃபஸ்ட்டு நம்ம இதை போடணும். நம்மளுக்கு கோல் இல்லை, கோல் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேன்ட்டு. அதனால் இந்த மரத்தை போட்டால் கோல் வரும்னு நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதே மாதிரி போட்டு பார்க்கலாம். வருதா? ஏதோ சார்கோல்னு வருது. சார்கோல்னால் கோல் தானா? ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உருக்கிக்கிட்டே தான் இருக்கிறது. உருக்கி முடிச்சுட்டு கோல் கணக்காக தான் இருக்குது. இது டார்ச் அதெல்லாம் பண்ண முடியுமா?
அதுக்கு நம்மளுக்கு ஸ்டிக்கு இருந்து டார்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் உடைக்காம தான் இருக்கா. ஓட 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 ஸ்டோன் பிக்கேஸ் வச்சு அடிச்சு ஸ்டோன் பிக்கேஸ்னே வருது நம்மள்ட்ட இல்லையா. அது உட்டன் பிக்கேஸ் வச்சு உடச்சிக்கலாம். உடச்சாச்சு. இப்போ போய் நம்ம வரமாட்டேங்கிட்டே நம்மளுக்கு ஸ்டிக் இல்லையா. ஸ்டிக்கு டாடா வந்துட்டு தான் ஸ்டிக்கு கிட்ட விட்டு தர நம்ம தான் பண்ணணும் போல். எரிச்சல தான் கிளப்புவாங்க. யார் சாமி நீங்களாம். நம்ம விட்டு பண்ணிக்கலாம். விட்டு பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கு வந்துட்டு நம்ம மொத்தம் மொட்டை எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிக்கு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டோர் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா கொஞ்ச நாளுக்கு இருக்குது தானே. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டர்ட்டை போட்டு இல்லை வேண்டாம் காபிள் ஸ்டோனை போட்டு இப்போ நம்ம கதவை போட வேண்டியதான். காபிள் ஸ்டோனை போட்டுக்கிட்டான்னு இருக்கிறோம். என்னடா என்னாச்சு போய் இப்போ கரெக்டாக நீங்கள் அதை பார்த்தீங்களா? எனக்கு மட்டும்தான் அப்படி தெரிஞ்சிச்சா? சரி அதை விடுங்க. இந்த இடத்துல நம்ம இப்போ டோரை போட்டு அந்த ஆட்டோமேட்டிக் டோர் பண்ணிக்கலாம். சரி டோரை போடு. டோரு போட்டாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது காய்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் டோர் இது ஒன்று தான் பண்ணியிருக்கேண்ணே. யாருப்பா நானா? என்னையை பார்த்து எனக்கே மழையில் அடிக்கணும்னு தான் தோடுது. ஒரு 4 இது பண்ணிக்கலாம். வெளியே 2 உள்ளே 2ன்னு வச்சுக்கலாம். வெளியே 2 வச்சுக்கலாம். ஒர்க்காதா? ஒர்க்காலையா? என்னடா நடக்குது? நின்றுங்க. உள்ளே வச்சு பார்க்க. ஒர்க்காது. வெளியே போனால் ஒர்க்காதா? ஒர்க் ஆகிட்டு காய்ஸ். கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் செய்ய முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உருக்கப்பட்ட இதெல்லாம் அங்கே அவங்க எடுத்துட்டாங்க போல். நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் வேக வச்சுக்கலாம். தந்துட்டாங்க. ஸ்டிக்கை பண்ணிக்கலாம். இப்போ டார்ச் செஞ்சுட்டு காய்ஸ். இப்போ தான் எனக்கு மனசுக்கு குழுன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி செஸ்ட்டு பண்ணிக்கலாம். டார்ச் செஞ்சுட்டா நம்ம பார்த்து வச்சு இப்போ நம்ம செஸ்ட்டு பண்ணிக்கலாம். செஸ்ட்டுக்குள்ளே ஏதாட்டு தேவைப்படுற பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம். முக்கியமான பொருள்லாம் டார்ச் எடுத்தாச்சு. சைன் போர்டுக்கு தேவையில்லை. அடுத்து ஸ்டோன் பிக்கேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ செஸ்ட்டு எங்கே போடலாம்? சரி சைடில் போட்டுக்கலாம். எங்கடா போட இடம் இடைஞ்சலாக இருக்குது. இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே எரிச்சலை கலப்பாதீங்கடா. நானே மண்டை வலிக்கிட்டு இருக்கேன். ஓகே நம்ம இப்போ அந்த இதில் என்ன வைக்கலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம குக்கட் ஆகிட்டோம். என்னடா வச்சதை காணும். அவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி டார்ச் வச்சுக்கலாம். டார்ச் வச்சா ஏதோ மாப் ஸ்பானாவாதான். டார்ச் எல்லாத்தையும் வச்சாச்சு. மாப் ஸ்பானாவாதுன்னு நினைக்கிறேன். மாப்ஸ்னால் என்னென்னா அது வந்து இந்த சாம்பிஸ் அந்த மாதிரி கைஸ். வெளியவும் டார்ச் வச்சுக்கலாம். வச்சாச்சு. சரி ஓகே கைஸ். இந்த இடத்துல இந்த வீடியோ முடிக்கலான்னு பார்க்குறேன். அடுத்து அமாங்கஸுக்கு ஏதாட்டு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ போடுறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஹார்ட் கொடுங்க. நல்லா இல்லைன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கொடுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே கைஸ் பாய்.